ஆன்மீக ஐதீகங்கள் ஆடிப்பெருக்கு. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. ஆடிப்பெருக்கு. பெருக்கு என்றால் பெருக்குதல் என்று பொருள். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு என்கிறோம். இந்த நாளில் நல்ல காரியங்களை துவக்கினாலும், எந்த மங்கள பொருளை வாங்கி வைத்தாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் ஆடிப்பெருக்கு நாளில் விதைகள் விதைத்து விவசாயத்தை துவங்குவது, வீட்டில் மங்கள பொருட்களை வாங்கி வைத்தல், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவக்குவது போன்ற மங்கள காரியங்கள் துவக்கப்படுகின்றன. மேலும் நதியை வணங்கும் வழக்கம் நம்மிடையே பன்னெடும் காலமாக இருந்து வருவதால் விவசாயத்துக்கு ஆதாரமான ஆறு, குளம், நீர்நிலைகள் போன்றவற்றை போற்றி கொண்டாட வேண்டிய நாள் ஆடிப்பெருக்கு என்கின்றனர் முன்னோர்கள். ஆடி மாதத்தில்தான் பருவமழையானது தொடங்குகிறது. இதனால் ஆறுகள், வாய்க்கால்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். இந்த தண்ணீர்தான் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீரின் அருமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் ஆடி மாதம் 18ஆம் நாளில் நீருக்காக எடுக்கும் விழாதான் ஆடிப்பெருக்கு விழா. காவிரி, வைகை, தாமிரபரணி பாயும் நதிக்கரை ஓர மக்கள் ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி நம்மை வாழ வைக்கும் ஜீவ நதிகளை வணங்கும் நாள்தான் ஆடிப்பெருக்கு நன்னாள். விவசாய நிலங்களை செழிக்க வைக்க ஓடிவரும் நீர்ப்பெருக்கை வணங்கி விவசாயிகள் வரவேற்பார்கள். மேலும் ஆடி மாதத்தில்தான் உழவு வேலையையும் தொடங்குவார்கள். இதனை ஒட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உருவாயிற்றாம். தீபாவளி திருநாளில் எல்லா நீர்நிலைகளிலும் கங்காதேவி நிறைந்திருப்பதாக ஐதீகம். அதுபோல ஆடி 18ஆம் பெருக்கில் அனைத்து நீர்நிலைகளிலும், ஏன் நம் வீட்டில் இருக்கும் நீரில் கூட காவிரி தாயே நிறைந்திருப்பதாக ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்று புனித நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பதும் நம்பிக்கை. ஸ்ரீரங்கத்தில் ஆடி 18ஆம் பெருக்கு நன்னாளில் காவிரியை காண அரங்கனே காவிரி கரைக்கு எழுந்தருள்கிறார். திருக்கோயிலில் இருந்து அம்மா மண்டபத்துக்கு தங்க பல்லக்கில் பெருமாள் எழுந்தருளி அங்கே திருவாராதனம் முடிந்து மாலையில் காவிரி தாயாருக்கு சீர்வரிசை பொருட்கள் யானையின் மீது வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு காவிரி தாயாருக்கு திருமால் மாலை சமர்ப்பிக்கும் நிகழ்வும் மகா ஆராதனையும் நடைபெறும். இதில் திரளானோர் கலந்து கொண்டு பெருமாளையும் காவிரி தாயையும் தரிசனம் செய்வது வழக்கம். ஆடிப்பெருக்கென்று காவிரி பெருக்கெடுத்து வரும் பொழுது அங்குள்ள அசுத்தங்கள் எல்லாம் அடித்துச் செல்லும். அதுபோல் நமது மனதில் பக்தி என்னும் வெள்ளத்தை பாய்ச்சினால் துன்பம் எனும் அசுத்தங்கள் காணாமல் போகுமாம். ஆடிப்பெருக்கென்று காவிரி ஆற்றங்கரையில் மக்கள் ஒன்று கூடி மஞ்சளில் பிள்ளையார் செய்து தேங்காய், பழம், சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவார்கள். பெண்கள் பலர் புதுத்தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். புதுமண தம்பதிகள் தங்களின் திருமண மாலையை ஆற்றில் விட்டு காவிரி பொங்கி வருவதைப் போல் தங்கள் திருமண வாழ்வும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகி வர வேண்டும் என காவிரி அன்னையை வேண்டிக் கொள்வார்கள். கிராமங்களில் ஆடிப்பெருக்கு நாளில் முக்கியமான சடங்கு ஒன்று நடைபெறுகிறது. அதாவது 9 நவதானியங்களை மண்பானையில் முளைக்க வைக்கும் நவதானம் என்னும் முளைப்பாரி சடங்கு. நன்கு விளைந்த முளைப்பாரிகளை பெண்கள் தங்கள் தலையில் சுமந்தவாறு செல்ல உடன் கிராம தேவதையும் எழிலாக அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. நிறைவாக தானியங்கள் ஆற்றில் கரைக்கப்படுகிறது. இதனால் கிராம தெய்வங்கள் தங்கள் வளமான அறுவடைக்கு ஆசீர்வதிப்பார்கள் என்றும் நம்பப்படுகிறது. இத்தனை மகத்துவங்கள்
திருவிழாக்கள் நிறைந்த ஆடிப்பெருக்கு அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று கரையில் தீபம் ஏற்றி வைத்து அவரவர் வழக்கப்படி வழிபாடு செய்யுங்கள். பின்னர் நீர்நிலைகளில் எல்லாம் அந்த நாளில் காவிரி தாயே நிறைந்திருப்பாள் என்பதால் மனதார தொழுது காவிரி தாய்க்கு மங்கள பொருட்களான காதோலை கருகமணி, மஞ்சள் கயிறு, பலகாரம், புஷ்பம், அட்சதை, மஞ்சள் ஆகியன சமர்ப்பித்து வணங்குங்கள். நேயர்களே, வாழ்க்கை மங்களகரமாக அமைய இந்த நாளில் திவ்ய மங்களங்களாகிய பாக்கு, வெற்றிலை, மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு, வளையல் ஆகியவற்றை பிற சுமங்கலிகளுக்கு தானமாக வழங்குவது நல்ல பலன்களை தருமாம். இந்த நாளில் நமக்கு கிடைக்கும் சுமங்கலிகளின் ஆசி பல மடங்கு புண்ணியத்தை தரும் என்பதால் ஆடிப்பெருக்கை ஆனந்தமாய் கொண்டாடுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஆடிப்பெருக்கு.